வணக்கம். நான் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி. இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இந்தியா என்ற ஒரு மாபெரும் கூட்டணியை ராகுல் காந்தி தலைமையிலே கட்டமைத்து ஒரு 300 சீட்டுக்கு மேலே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்தியா கூட்டணிக்கு உருவாக்கி தந்த முதல்வர் அவர்களை வணங்கி, நாம் ஏன் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் மோடிக்கு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்கக்கூடாது என்ற செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நம்முடைய தானை தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்ற காலமே ஒரு கொரோனா காலமாக இருந்தது. அப்பொழுது அவர் முதலமைச்சர் நிவாரண நிதி என்ற ஒரு நிதியை பொதுமக்களிடமிருந்து கேட்டு பெற்றார், நிறுவனங்களிடமிருந்து கேட்டு பெற்றார். அவரே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ ஆஸ்பத்திரிக்கு சென்று கொரோனா உடையணிந்து ஒரு முன்னுதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய முதல்வர்கள் முன்னுதாரணமாக ஒரு முதல்வரே ஒரு கொரோனா உடையணிந்து அந்த நோயாளிகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம் முதல்வர் தன்னுடைய வேலையை துவக்கினார். அந்த அடிப்படையிலே முதல்வர் நிவாரண நிதியும் பெறப்பட்டது. ஆனால் அந்த நிவாரண நிதியிலே பெறப்பட்ட ஒவ்வொரு தொகையும் எவ்வாறு செலவிடப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை தினந்தோறும் மக்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் அதே வேளையில் பிஎம் கேர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிதி மாண்புமிகு பிரதமர் அவர்களால் பெறப்பட்டது. ஆனால் அந்த பணத்திற்கு இன்று வரை எந்த ஒரு ரூபாய்க்கும் எந்த கணக்கும் இல்லை. சாதாரணமாக ஒரு தகவல் அறியும் சட்டம் என்ற ஒரு சட்டம் இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது. அந்த சட்டத்தின் கீழ் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நாம் கேட்டு பெறலாம், அரசாங்கத்திடமிருந்து கேட்டு பெறலாம். ஆனால் இந்த பிஎம் கேரில் பெறப்பட்ட எத்தனாயிரம் கோடி பெறப்பட்டது, அது எவ்வாறு செலவிடப்பட்டது என்பதனை இன்று வரை சொல்லாத ஒரு பிரதமர் ஒரு பக்கம். நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதமாக தான் இந்த ஒரு விளக்க உரையை உங்களுக்கு தொடங்கியிருக்கிறேன். அதே போல் இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 21,000 கோடி ரூபாயை ஏழை எளிய மக்களிடமிருந்து வங்கிகள் இன்றைய தினம் அவர்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணவில்லை என்ற குறையை சொல்லி அவர்களுடைய பணத்தை இன்றைய தினம் எடுத்திருக்கிறார்கள். நம் முதல்வர் உரிமை தொகையாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை தொகை அந்த வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. ஆனால் வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்பட்ட அன்றே அந்த முதல் மாதமே அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணவில்லை என்று பல வங்கிகளிலிருந்து அந்த பணங்கள், பொதுமக்களுடைய பணத்தை அந்த வங்கிகள் எடுத்துக்கொண்டன. இதை நாங்கள் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் இந்த 1000 ரூபாய் பணத்தை எக்காரணம் கொண்டும் வங்கிகள் பிடித்தம் செய்யக்கூடாது என்ற உத்தரவை போட்டவர் நம்முடைய முதல்வர். மக்களுடைய பணத்தை சுரண்டக்கூடிய அரசாக மத்திய அரசு இருக்கிறது. மக்களுக்கு கொடுத்த பணத்தை சரியாக நேர்மையாக கொண்டு சேர்த்தவர் நம்மளுடைய முதல்வராக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மோடியாக இருக்கிறவர் உங்களுக்கு நான் 3 கோடி வீடுகளை ஏற்கனவே ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார். நாங்கள் 3 கோடி வீடுகளை மக்களுக்கு கட்டித் தருவோம், உங்களுக்கு அது கேரண்டி என்று சொல்கிறார். இந்த வீடு கட்டும் ஒரு திட்டத்தையே கொண்டு வந்தவர் எங்களுடைய தானை தலைவர் கலைஞர் அவர்கள். 1970 அவர் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் ராம அரங்கநிலை அவர்களை நியமித்து குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு வாரியத்தை உருவாக்கி, அதன் பின்னால் ராஜாராம் என்பவரை அமைச்சரை ஆக்கி, அந்த துறைக்கு அமைச்சராக்கி, இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய கட்டடங்கள், அந்த குடிசைகள் எல்லாம் அகற்றிவிட்டு கட்டடங்களாக மாற்றிய பெருமை எங்களுடைய தானை தலைவர் கலைஞர் அவர்களே சேரும். அதை இன்றைய தினம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கட்டிடங்களாக மாற்றி இன்றைய தினம் அருமையாக தமிழ்நாட்டில் உள்ள குடிசையில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் ஒரு தரமான கட்டட வீட்டுக்குள் புகுத்திய பெருமை இந்தியாவிலேயே தமிழக முதல்வராக அந்த கலைஞர் அவர்களுக்கும் தானை தலைவர் தளபதிக்கும் தான் பொருந்தும் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய தினம் பிஜேபி ஆட்சியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 லட்சம் கோடி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சிஏஜி அறிக்கையில், ஆடிட் செய்யப்பட்ட சிஏஜி அறிக்கையில் ஊழல் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த
தணிக்கைத்துறையால் சொல்லப்பட்டது. ஆனால் தணிக்கைத்துறையால் சொல்லப்பட்ட அந்த உடனடியாக அந்த அதிகாரிகளை மாற்றக்கூடிய ஒரு திறன் படைத்த பிரதமராக மாறி அந்த ஊழல் இன்றைய தினம் மக்களுக்கு மறந்துவிடும் என்று ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அவர்கள் குடும்ப ஆட்சி, குடும்ப கட்சி என்று சொல்கிறார்கள். குடும்ப ஆட்சி, குடும்ப கட்சி என்று சொல்பவர்கள் அவர்கள் முதுகை அவர்கள் முதலில் திரும்பி பார்க்க வேண்டும். காரணம், அவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் யார், அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்றைய தினம் தலைவராக இருப்பவர் யார், அவருடைய மனைவி எப்படி கேண்டிடேட்டாக நிற்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே போல இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி, அது மூப்பனாருடைய மகன் வாசன் அவர்கள் எப்படி அந்த கட்சிக்கு தலைவரானார் என்பது தெரியும். அதே போல பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சி, அந்த விஜயகாந்த் கட்சியினுடைய மகன் எப்படி அந்த அவருடைய மனைவியும் மகனும் எப்படி அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது தெரியும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக 55 ஆண்டு காலம் எங்களுடைய தானை தலைவர் தமிழக முதல்வர் உழைத்து மிசாவிலே 1.5 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்து இன்றைய தினம் அவர் அரசியலுக்கு மக்களிடம் சென்று மக்களிடம் வாக்கு கேட்டு மக்களிடம் அவர்களுக்காக பலமுறை சிறை சென்று இன்றைய தினம் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதே போல எங்களுடைய இளைய சூரியன், எங்களுடைய இளைஞரணி செயலாளர் இன்றைய தினம் தொடர்ந்து மக்களுடன் பயணித்து ஒவ்வொரு தேர்தலிலுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, இந்த சமூக நீதிக்கும், இந்த திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடைபெறுவதற்கும் ஒவ்வொரு நாளிலும் சிறந்த முயற்சிகள் எடுத்து இன்றைய தினம் சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு விரைவாக, சிறப்பாக, சீராக, வேகமாக சென்றடையக்கூடிய வகையில் செயல்பட்டு, அது மாத்திரமல்ல, அவருக்கு கொடுக்கப்பட்ட விளையாட்டுத்துறை என்பது இன்றைய தினம் எப்பயுமே விளையாட்டுத்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத அந்த துறையை மாற்றி குறைந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே விளையாட்டுத்துறையிலே ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை உருவாக்கி விரைவில் சர்வதேச ஒலிம்பிக் போட்டியிலே தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று பதக்கங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராகவும், பல்வேறு துறைகளுடன் தொடர்பு கொண்டு சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சராகவும் இருந்து இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் ஆயிரக்கணக்கில் குழுமி அவரை வரவேற்று, அன்போடு வரவேற்று, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞரணி செயலாளர், அவர் கேள்வி கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். போன சட்டமன்ற தேர்தலில் கேட்டார், என்னிடம் ஒரு கல் இருக்கிறது, அந்த கல் இந்த எய்ம்ஸ் தொடங்கப்பட்ட கல், இன்று வரை அந்த கல்லை தாண்டி நீங்கள் இன்னொரு கல்லை வைக்கவில்லை என்ற ஒரு விமர்சனத்தை வைத்தார். ஆனால் 7 கல்லூரிகளுக்கு, 7 எய்ம்ஸ் கல்லூரிகளுக்கு தொடங்கப்பட்ட சூழ்நிலையிலே 6 கல்லூரிகள் கட்டப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லூரி கட்டப்படாமல் இன்றைய தினம் மோடி அரசால் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. அதே போல இன்றைய தினம் வெறும் 8000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கு 1800 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 8 கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழ் மொழிக்கு வெறும் 47 கோடி ரூபாய் மாத்திரமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 37,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைய தினம் மிக்ஜாம் புயலில் நம்முடைய தமிழக மக்கள் மிக மிக கடுமையான ஒரு புயலை சந்தித்து எப்பொழுதும் இல்லாத அளவில் தமிழ்நாட்டிலே சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற 4 மாவட்டங்களிலும், தென் தமிழ்நாட்டிலே தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற 4 மாவட்டங்களிலும் மிகப்பெரிய பேரழிவை ஒரு சந்தித்த ஒரு சூழ்நிலையிலே ₹1 கூட தர மனமில்லாத ஒரு முதல்வர் தான், ஒரு பிரதமர் தான் இன்றைய தினம் நம்முடைய மக்களிடையே வாக்கு கேட்டு வருகிறார். நம்மளுடைய பணத்தை ₹1 நாம் வழங்கினால், ஜிஎஸ்டி வரியின் மூலம் ₹1 நாம் வழங்கினால் நமக்கு 29 பைசா மாத்திரம் வழங்கி நம்முடைய வரிப்பணத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அரசு கடந்த ஒரு மிக்ஜாம் புயலுக்கு கூட உடனடியாக தர மறுப்பது எந்த வகையிலும் நியாயமில்லாத ஒரு அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய இந்த பிஜேபி அரசை அகற்றுவதற்கான காலம் வந்துவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த 10 ஆண்டுகளிலே எந்த விதமான ஒரு கம்பெனியையும் தமிழ்நாட்டிற்கு தராத ஒரு அரசாக இந்த மோடி அரசு விளங்குகின்றது.
அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்களில் எதுலையுமே, அதாவது லோக்கல் மக்களுக்கு 80% தர வேண்டும் என்ற சொல்லப்படாத விதிகளை அகற்றிவிட்டு இன்றைய தினம் வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களை தமிழ்நாட்டில் பணியமர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை மாற வேண்டும். நீட் தேர்விலிருந்து நாம் விலக்கு பெற வேண்டும். பெண்களுக்கு கேஸ் விலை உயர்வை தவிர்த்து நம்ம மாண்புமிகு முதல்வர் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்குமானால் 500 ரூபாய்க்கு கேஸ் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இன்றைய தினம் வழங்கியிருக்கின்றார். அதே போல 75 ரூபாய்க்கு பெட்ரோலும் 65 ரூபாய்க்கு டீசலும் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்துள்ளார். சொல்வதை செய்பவர் தான் நம்முடைய தானை தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார். அதே போல அவர் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன திட்டங்களை சொல்லியிருக்கின்றாரோ, நீட் தேர்வாக இருக்கட்டும், கேஸ் விலை உயர்வாக இருக்கட்டும், அதே போல சுங்கச்சாவடி கட்டணமாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் திரும்ப பெற்று தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல நம்முடைய இந்தியா கூட்டணியின் மூலமாக ஏழை எளிய மகளிருக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தரக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய இந்திய மக்களுக்கு சொல்லியுள்ளார். எனவே வருகின்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய 40 தொகுதிகளிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதை சார்ந்த கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்து இந்த மோடி ஆட்சிக்கு துணை போன அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாடம் கற்பித்து, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்பது அது ஒரே ஒரு இயக்கம்தான், அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதனை நிரூபித்து மாபெரும் வெற்றியடை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.